That's fine. Yes. Sure, sure. Sure. Thank you. So, good morning to all. எல்லாருக்கும் என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? My voice is audible. Please thumbs up symbol போடுங்க. Fine, fine. Thank you, thank you. So, Binaya, Monica, good, good. So, this session is going to be like an interactive session. ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறையா என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பனாக யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் டு மீ அண்ட் ப்ளீஸ் பி இன்ட்ராக்டிவ் அண்ட் எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு செஷன் வந்து லைக் ஒரு ஸ்பீச் மாதிரியே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என் கூட வந்து நிறைய விஷயங்கள் சந்தேகம் தான் கேட்கலாம். அட் லாஸ்ட் ஐ வில் டெல் யூ மை இஃப் யூ ஹேவ் எனி பர்சனல் டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும் இல்லைனா இந்த மாதிரி விஷயத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா கூட ஐ வில் கிவ் மை நம்பர் ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க் அபவுட் இட்? வாட் இஸ் ட்ரக்ஸ் அப்படின்னா? ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ளீஸ் ஆன்சர் மீ. Can anyone tell me what is drugs? I think my voice is clear. எல்லாரும் கேட்க நினைக்கிறேன். ப்ளீஸ் சொல்ல முடியுமா? யாராவது ட்ரக்ஸ்னா என்னென்ன உங்களுடைய புரிதல் என்ன? ட்ரக்ஸ் அப்படின்னா உங்களோட புரிதல் என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா? Any substance that Okay. loses, that makes us relax. Okay. Something like that, sir. Any substance, chemical substance or natural, like. Okay. Natural. Okay, fine. So it's a substance which we can get addiction. Okay, right. Fine. Any other person? Any other person? Please be more louder. Okay. So I will tell you. ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி ட்ரக்ஸ்னா உண்மையில என்ன அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஐ வில் டெல் யூ ஹவு த ட்ரக்ஸ் வில் மேனிப்புலேட் த ஹியூமன். ஐ திங்க் தமிழ்ல பேச நான் நினைக்கிறேன். எவ்ரி ஒன் இஸ் ஓகே வித் தமிழ், ரைட்? ஸோ ஓகே அப்படின்னா தம்ஸ் அப் சிம்பிள் அனுப்புங்க. ஸோ இல்லை சார் ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அப்படின்னா யூ கேன் கோ ஹெட், நோ இஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஓகே, ஓவர் கம் த அடிக்ஷன், டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி. ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமை ஆகிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளை இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத அது ஒரு உண்மையான விஷயம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் அப்படின்னும் போது வி கம் டு நோ தட் ஒரு இல்லீகலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்ஸ் மட்டும்தான் அதை நம்ம ட்ரக்ஸ்ன்னு சொல்ல முடியும் நினைக்கிறோம். பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சம் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், அதாவது சம் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாம நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு ப்ராடக்ட் ஒரு மெடிசனை கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு டானிக் கேட்குறீங்கன்னா they will not give you because the reason behind it அதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் மாதிரி தான்.
ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய தூக்கத்தையோ இல்ல உங்களுடைய ஹேபிட்ஸாலோ அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷன் ட்ரக்ஸ் வந்து மெடிசனல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மெயினா வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே இப்ப நம்ம நிறைய பேர் வந்து வாயில ஒரு கூலிப் வச்சுக்கிறதோ இல்ல நிறைய இல்லீகலா ஹெராயின் அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் வந்து இல்லீகல் ட்ரக்ஸ். ஆனா இதையும் தாண்டி மக்கள் நாளடைவுல டெய்லியுமே பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எப்படி என்னன்னா ரீக்ரியேஷனல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரக்ஸை நம்ம பயன்படுத்தும் போது அந்த ட்ரக்ஸை திருப்பியும் நமக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணது, அதாவது திருப்பி நம்ம உபயோகப்படுத்த வைக்குது அப்படின்னா தட் இஸ் அ ரீக்ரியேஷன் ட்ரக்ஸ். அது யாராவது சொல்ல முடியுமா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத? இப்ப எல்லாரும் நிறைய பேர் அதுல பாக்கணும், வாழ்க்கையில நிறைய பேர் பார்க்கணும். ஸ்மோக்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹூ இஸ் ஸ்மோக்கர்ஸ்? ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க, ஸ்மோக் பண்றவங்க, இவங்க எல்லாம் நம்ம வந்து ரீக்ரியேஷன் ட்ரக்ஸ் சொல்றோம். எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஸ்மோக் பண்றவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஒய் தே ஆர் ஸ்மோக்கிங் அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? எனக்கு வந்து வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, என்னோட ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, என்னோட தூக்கம் சரியா வரல, ஸோ ஒரு தம் அடிச்சாதான் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த டிரைவிங் பண்றவங்க அதிகமா லாங் டிரைவ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய நல்லா வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இப்போ உடம்பு வலி போறதுக்காக ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ ஐ வில் ஜஸ்ட் யூ ஷோ ஒன் ஸ்லைட். ஓகே பிலா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அடிக்ஷன், ஆல்கஹால் கன்சியூம் பண்றது. இப்போ இந்த பிரின்சிபல் பாத்தீங்க அப்படின்னா சீசா பிரின்சிபல் அப்படின்னு இது சைக்காலஜிஸ்ட ஒரு விஷயம் சொன்னது. என்ன அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம பிரெயின் வந்து எப்படி ஆக்டிவா ஒர்க் ஆகுதுன்னா when we are running towards to the pleasure அப்படின்னும் போது the result will be the pain. When we are running through the towards the pain, the result will be the pleasure. இது எப்படி நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். இங்க யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்களா? ப்ளீஸ் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட்ஸ் லைக் அத்லெட், ஏதாவது லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இல்லை 100 மீட்டர்ஸ் டேஷ், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களா யாராவது? சரி, யாராவது ஜிம்முக்கு போகக்கூடிய பீப்புள் இருக்கீங்களா? ஃபிட்னஸ்க்காக, நான் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதுக்காக ஜிம்முக்கு போறாங்க, ரன்னிங், ஜாகிங் இந்த மாதிரி பண்றவங்க யாருமே இல்லையா? ப்ளீஸ் பி வெரி கேஷுவல். ஓகே, சாட் பாக்ஸ்ல நீங்க சாட் பண்ணலாம், இல்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், இல்ல சாட் பண்ணுங்க. ப்ளீஸ் சாட் பண்ணுங்க. யாருமே இல்லையா? ஜிம்முக்கு போறவங்க யாருமே இல்லையா? ஓகே, ரொம்ப கஷ்டக்குரிய விஷயம் தான், என்னன்னு தெரியல. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே இப்ப ஜிம்முக்கு போறவங்களுக்கு தெரியும், இஃப் தே ஆர் கோயிங் டு ஜிம் ரெகுலர்லி அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அன்னைக்கு நைட்டு வீட்டுல வந்து படுக்கும் போதோ மசில் பெயின் இருக்கும். இப்ப லெக் டே எல்லாம் ஸ்குவாட் போடுவாங்க, அந்த மாதிரி டைம்ல கால்லாம் செமையான பெயின், பயங்கரமான பெயின் இருக்கும். அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த பெயினை தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் இஃப் தேர் ப்ராக்டிசிங் இந்த பர்சன், ஏதோ பர்சன் வந்து கெட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ் ஏறி ப்ரைஸ் அடிக்கிறதுக்காக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு, டெய்லியும் வந்து ஒர்க் அவுட் பண்றாரு அப்படின்னும் போது இப்போ ஒரு ஸ்டேஜ் ஏறுறாரு. ஸ்டேஜ் ஏறி ஹி இஸ் வினிங் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், இல்லைன்னா வந்து ஸ்டேட் லெவலையோ இல்லை நேஷனல் லெவலையோ பாடி பில்டிங்ல அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். வாட் வில் பி ரிசல்ட்? இப்போ அந்த ஒரு 2 வருஷமா கடினமா ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவர் வந்து ஒரு நேஷனல் லெவலையோ இல்லை ஸ்டேட் லெவலையோ அடிக்கிறார் அப்படின்னா த ரிசல்ட் வில் பி த பிளஷர். இப்போ அந்த ரிசல்ட் வந்து அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரோ அந்த பெயின் வந்து போயிடுது. ஸோ பெயினை தேடி இங்க போகும்போது பிளஷர் வில் பி த ரிசல்ட். இப்போ அப்படியே இங்க வைஸ் வெர்சா பார்ப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அவங்க ஸ்மோக் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களா இருக்கட்டும், என்ன பண்றாங்க? பிளஷருக்காக, எனக்கு உடம்பு வலியா இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் ரொம்ப வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, அதுல நான் இதை வந்து கன்சியூம் பண்றேன், ஒரு தம்மு போட்டாதான் எனக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிளஷர் தேடி போறாங்க. இதை அடிச்சா எனக்கு வந்து இதை பண்ணனா எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும் அப்படின்றாங்க. பட் த ரிசல்ட் வில் பி த வாட் த ரிசல்ட்? கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது சைடில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். லிவர் டேமேஜ் ஆகும், லங்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ வாட் வில் பி த ரிசல்ட்? இட்ஸ் அ பெயின். ஸோ பிளஷரை தேடி நம்ம போகும்போது த ரிசல்ட் வில் பி த பெயின். இந்த பெயினை தேடி போகும்போது ரிசல்ட் வில் பி த பிளஷர். அதான் சீஸ் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்றாங்க. இந்த பிரெயின் வந்து இந்த பெயினையும் பிளஷரும் கொடுக்கக்கூடிய பிரெயின் ஆக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்து பக்கம் தான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு வழியை தேடி போகும்போது
அதோடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்குது. இதுதான். ஸோ நம்ம இதுல இருந்து எப்படி சார் வெளியே வரலாம் அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். இப்போ கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது சோஷியல் மீடியா மொபைல் யூஸ் பண்ண அடிக்ஷனா இருக்கட்டும், இல்ல ட்ரக்ஸா இருக்கட்டும், எதையுமே வந்து நம்ம உடனே விட முடியாது. ஐ எம் ஹாப்பி டு சே தட் நான் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் நிறைய காலேஜஸ்ல வந்து நிறைய இடத்துல போய் பேசும்போது சில பேர் எனக்கு ஓப்பனா வந்து எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. சார், நான் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டேன், இதுல வந்து நான் அடிக்ட் ஆயிருக்கேன், இதுல வந்து எப்படி சார் வெளியே வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐ ஹவ் கைடட் தெம் அண்ட் கிவன் தி கவுன்சிலிங் டு தெம். அதுல நிறைய பேர் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வர வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 to 25 அண்ட் பிலோ 18 இருக்காங்க. மேக்ஸிமம் 18 to 25 நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதுல பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ட்ரக்ஸுக்கு பாதிக்கப்படுறதுக்கான என்ன மோட்டிவ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு மீடியாவை பார்த்து, அதாவது லைக் சோஷியல் மீடியாவை பார்த்தோ இல்ல மூவிஸ்ல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறதோ இல்ல அட்ராக்ட் ஆகுறதோ. இப்போ ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோ இன்ட்ரக்ஷனே பாத்தீங்க அப்படின்னா வாயில வந்து ஒரு சுருட்டை வச்சுட்டு ஒரு தம் அடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தாதான் அது ஹீரோன்னு நம்ம நினைப்போம். சோ அதை நினைச்சுக்கிட்டு நாமளும் அப்படி நம்ம வந்து ஒரு கெத்தா அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஹீரோயிசம் அப்படி நினைச்சுக்கணும். பட் அவங்க அந்த ஒரு படத்துக்காக அந்த ஒரு சீனுக்காக அதை பண்றாங்க கேட்டா அப்படிதான். அதுக்கப்புறம் அதை பண்ணுவாங்க கேட்டா ரொம்ப ரேர் தான். பிகாஸ் அன்டில் அண்ட் அன்லெஸ் தே ஆர் வெரி 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 கிளியர். இப்ப நிறைய ஹீரோ இந்திய நார்த் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டொபாக்கோ விளம்பரத்துக்கு வராங்க. உண்மையா அவங்க அந்த டொபாக்கோலாம் யூஸ் பண்ணுவாங்களா கேட்டா 100% கிடையவே கிடையாது. நிறைய ஹீரோஸ் நம்ம ஷாருக் கான் வீடியோ பார்க்கலாம், டைகர் ஷெரீப் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்கு மாதிரி வாயில போட்டு ஒரு கமலா பசந்த் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. பட் டெஃபினட்டா அவங்க யூஸ் பண்ணுவாங்களா கேட்டா 100% கிடையாது. ஆனா அவங்க எதுக்காக விளம்பரப்படுத்துறாங்க? இந்த ரீசன் பிஹைண்ட் இந்த மாதிரி பீப்புளை வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது நாம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். படத்துல வரக்கூடிய ஹீரோஸை பார்த்தோ இல்ல வில்லன்களை பார்த்தோ யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு விஷயமா இன்ஸ்பயர் ஆகுது. செகண்டரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்கிற ஃப்ரெண்டு, மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எழுந்து ட்ரை பண்ணி பாரு மச்சான், ஒரு தடவை இழுத்து பாரு, கண்டிப்பா உனக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மச்சான், நல்ல மைண்ட் கிளியரா இருக்கும். சில பேர் ஸ்டைலா ஸ்மோக் பண்றதை பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒரு அடிக்ட் ஆகி அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதோடைய ரிசல்ட் நமக்கு எப்போ வரும்னா கண்டிப்பா 25 வயசுக்குள்ள நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க, நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம எங்கேஜ்ல இருக்கிறதுனால நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் த 25 ஒவ்வொரு பாடி பார்ட்ஸா சைடில் இருக்காங்க. நான் என் பசங்களுக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் சொல்றது இதுதான். நிறைய இடத்துல நான் பேச போனாலும் இதான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா 25 வயசுக்குள்ள இருக்கும்போது நீ எல்லா விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகுற. 25 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு நோயா முன்னால அதிகமான பிரீத்திங் இஷ்யூஸ் வரலாம், லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுது ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் வரலாம். அப்ப நீ வந்து ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல உனக்கு மேரேஜ் ஆகுது, உனக்கு குழந்தை பிறக்கும் போது அப்பதான் உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பேன். அப்போ உனக்கு டாக்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, உனக்கு வந்து லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ ஒரு கேன்சர் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு பெரிய டிசீஸை வந்து நிற்கும் போது நீங்க லைஃபை லீட் பண்றதுக்கான பெரிய பிக் கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன், சின்ன வயசுல நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஹெல்த் வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கனால எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல தான் கிடைக்கும். ஸோ அது ஒரு பேசிக்கான கான்செப்ட் டிசீஸ் ஆஃப் பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இது நமக்கு எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டோம். டோபமைன் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு தியரி. இந்த டோபமைன் தியரியை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ண இந்த கான்செப்ட் அது டி ஆஸ் அ டேட்டா ஓர் அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம் அசிஸ்டைன் மைண்ட்ஃபுல் இன்சைட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இதை பத்தி பேசணும்னா இட்ஸ் டூ பிக் லாங்கா போகும். பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். டோபமைன் அப்படின்றவங்க யாருக்காவது தெரிஞ்சா ப்ளீஸ் சாட் பாக்ஸ்ல பண்ணுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணி பேசலாம்னு சொல்லுங்க. டோபமைன்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? anyone please tell me within ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சின்ன ஒரு லைன்ல டோபமைன் அப்படின்னா என்ன? ப்ளீஸ் பி இன்டராக்டிவ். யாருமே பேச மாட்டீங்க. ஷார்ட் டைம் ஹாப்பினஸ். சூப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் முடிஞ்சா நீங்க ஒரு அன்மியூட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்ட் உங்க சர்க்கிள்ல யாராவது பார்த்துட்டு உங்களை செம கியூட்டா இருக்கா, செம ஸ்மார்ட்டா இருக்கா, செம மேன்லியா இருக்கா, செம ஹீரோவா இருக்கா, பாக்குற ஹீரோயின் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்மளை பார்த்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா சில வேர்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மள நாமளே அறியாம நம்ம முகத்துல இருந்து ஒரு சிரிப்பு வரும். பாத்துருக்கீங்களா? அந்த ட்ரிகர் பண்றதுதான் டோபமைன். அந்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஒரு பாசிட்டிவா நம்ம காது கேட்கும் போது நம்ம பிரெயின் வந்து ட்ரிகர் பண்ணிவிடும், நம்ம ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணிவிடும். அதுதான் இந்த டோபமைன் அப்படின்றது. அப்ப இந்த டோபமைன் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் போது. இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா, ஐடில ஒர்க் பண்ற பீப்புள் பாத்தீங்கன்னா, ஐடி எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. பிகாஸ் நான் இப்பதான் ஒரு 8 இயர்ஸ் தான் ப்ரொஃபஸரா இருக்கேன்.
அதுக்கு முன்னாடி ஒரு 8 இயர்ஸ் நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஹெச்ஆரா இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஒரு அதுல 8 இயர்ஸ் நான் ஒரு 5 இயர்ஸ் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணேன். யூஎஸ் பேஸ்ட் ஷிஃப்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நைட் ஷிஃப்ட்ல மேக்ஸிமம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா லைட் ஒரு 9 அப்போ 10 11 o'clock இல்லை 12 o'clock மேல ஒரு சின்ன சின்ன பெட்டிக்கல்ல பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு 15 பேர் 20 பேர் எப்பவுமே அங்க நின்றே இருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் பீப்பிள் ஸ்போக் பண்ணி தான் இருப்பாங்க நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க. இந்த ரீசன் பிஹைண்ட் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு தம் அடிச்சாதான் எனக்கு வந்து தூக்கம் வந்து கிளியர் ஆகும். அப்ப இது இந்த டோபமைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, திருப்பி திருப்பி உங்களை ரீக்ரியேட் பண்ணிட்டே உங்களை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி அதை பண்ணு அதை பண்ணு. அதான் நான் முன்னாடி சொன்ன ரீக்ரியேஷனல் ட்ரக்ஸ். அதை வந்து இந்த டோபமைன் வந்து உங்களை வந்து செக்ரிகேட் பண்ணிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி அதை வந்து ட்ரிகர் பண்ணும். இப்போ அந்த இதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். ஒரு 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 சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்க, ஒரு பேஷண்ட்டை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நான் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வரணும், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சைக்காட்ரிஸ்ட் கொடுத்த ஒரு பாயிண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுக்குறாங்க. டேட்டானா என்னன்னா, நீ ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை அந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ற, அதாவது இட்ஸ் லைக் ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நீ ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், அதை வந்து ஒரு கேலண்டர்ல டேட் குடிச்சுக்கிட்டே வா. மேக்சிமம் அதை வந்து கம்மி பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண அவாய்ட் பண்ணு. அதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அது அவங்க வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதை நான் நெக்ஸ்ட் லாஸ்டா நீங்க வந்து கொஸ்டினா கேட்டீங்கன்னா ஐ கேன் டெஃபினெட்லி ஆன்சர். பிகாஸ் எப்படின்னா, எப்படி சில ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்றது, அது சோஷியல் மீடியா அடிக்ஷனா இருக்கட்டும், அது ட்ரக் அடிக்ஷனா இருக்கட்டும், இன்னைக்கு எந்த ஒரு அடிக்ஷனா இருந்தாலுமே ஒரு அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றதை நான் ஃபைனலா சொல்றேன். அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் எந்த குறிக்கோளுக்காக நம்ம அதை பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான், டயர்ட்னஸ்க்காக பண்றேன், ஒரு விஷயத்த வந்து வெளியே வர்றதுக்காக நான் அதை வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது, அந்த விஷயத்த நீங்க வந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது நீங்க தனியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தம் அடிக்கும் போது தம்மே அடிக்காத ஒரு கேங் இருப்பாங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாம கண்டிப்பா ஒரு கேங் இருப்பாங்க. எல்லாத்துலயுமே அந்த டீம் கூட போய் சேர்ந்து நம்ம வந்து மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். எப்பவுமே தனிமையில இருக்க கொஞ்சம் விருப்பம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க தனிமையில இருந்தா மோட்சம் கிடைக்கும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தனியா இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட இருந்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எந்த தவறான மைண்ட் செட்டுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னால நீங்க இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. சில பேர் வந்து நான் சொன்ன மாதிரி டைம் பாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட இன்டென்ஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், சில பேரோட ஃபேமிலி இஷ்யூஸாக அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல வந்து பயங்கர ப்ரெஷர் இருந்தது, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மா இறந்துட்டாரு, அதனாலதான் இதை வந்து அந்த அந்த ஒரு பெயினுக்காக, அந்த ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க இறந்து போய் 8 வருஷம் 10 வருஷம் இருக்கும். ஆனா அந்த அந்த நினைப்பு நமக்கு போயிருக்கும். ஆனா அது திருப்பி நான் ரொம்ப வருஷமா நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம், அதாவது ஸ்மோக்கிங் ஆல்கஹால். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம அசிஸ்டைன் பண்ணணும். அதாவது மைண்ட்ஃபுல்லா நம்ம யோசிக்கணும், எதுக்காக நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சோம் மைண்ட்ஃபுல்லா யோசிச்சோம் அப்படின்னா அதுல நமக்கு என்னென்ன அவுட்புட் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு பேஷண்ட்டை வந்து செக் பண்ண, அந்த பேஷண்ட்டை ஃபாலோ பண்றாரு. அப்பக்கா அந்த திருப்பி வந்து அந்த பேஷண்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடிக்ஷன் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் டைரக்டா சைக்காட்ரிஸ்ட பார்த்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கு எனக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் உங்களை நேருக்கு நேரு கண்ணை பார்த்து பேசுறேன். நீங்க நிறைய செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன்னு நான் சொல்றேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஏதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சுரல்ஸ் டைம்ல இந்த மாதிரி நைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு வருவாங்க. இந்த ஸ்மோக் பண்ணிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா நம்ம எதிர்ல பேசும்போது நம்ம மூஞ்சி பிடிச்சி பேச மாட்டாங்க. ஏன்னா வாயில இருந்து ஸ்மெல் வரும் அப்படின்றாங்க. அது என்னென்னமோ பபிள் கம்ஸ் எல்லாம் போடுவாங்க, சென்டர் ப்ரெஷர் தான் போடுவாங்க. சில பேர் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த கூலிப் வைக்கிறாங்க, இதை வைக்கிறாங்கன்னா நம்மள கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம். சோ அந்த கண்ணை பார்த்து பேசக்கூடிய மைண்ட் செட்டே வந்து மாறிடும். எப்போ அப்படின்னா, நீங்க இந்த ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே போகும்போது யூ வில் பி வெரி கிளியர் அண்ட் வெரி கிளியர் மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசும். ஏன்னா ஐ கான்டாக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்னைக்கு ஒருத்தர் வந்து நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டாங்களோ அப்பயே அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலையோ இல்லை அவங்க ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். நான் எதுல இருந்து வெளியே கிளியரா இதை வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அந்த பேஷண்ட் சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றாங்க. எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாசம் ஆல்கஹாலே வந்து கன்சியூம் பண்ணாம விட்டுருங்க, ஸ்மோக் பண்ணாம விடுறீங்க. அப்படியே கண்டினியூஸா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடைசியில கம்ப்ளீட்டா இல்லை. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சிகரெட் ஸ்மோக் பண்றதுக்கோ இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மாசமா 3 மாசமா யூஸ் பண்ணாத அந்த ஒரே நாள்ல அப்படியே மொத்தத்தையும் அந்த ஆசையை தீர்த்துருவீங்க. அப்படி பண்ணா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகும். அதனால சொல்றாங்க,
ஆல்வேஸ் வென் யூ ஆர் டூயிங் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னும் போது அதை கண்டினியூஸா அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா எல்லாமே வெளியே வர வைக்க முடியும். ஏன்னா எதுவுமே நம்ம கையில தான். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நான் பேரண்ட்ஸோட நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் இதெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேசும்போது இதெல்லாம் சொல்லுவேன். அப்போ சில பேரண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டேன், நான் ஸ்மோக் பண்றதே விட்டுட்டேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பேரன் பேத்தி வீட்டுல இருக்கக்கூடிய பேரன் பேத்திகளுக்காக நான் ஸ்மோக் பண்றதை விட்டுட்டேன், ஏன்னா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது ஸ்மெல் மேல வரும், குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு. அப்போ ஒரு விஷயத்துக்காக ஒரு பையனுக்காகவோ இல்ல பேரனுக்காகவோ இல்ல பேத்திக்காகவோ நம்ம விடக்கூடிய தோணும் மைண்ட் செட் வரும்போது அப்ப மட்டும் அந்த மைண்ட் எப்படி அதை அக்செப்ட் ஆகுது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. அதனாலதான் சொல்றேன், எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்குது. நம்ம அதை விட முடியும்னு நினைச்சா கண்டிப்பா விட முடியும். ஆனா நம்ம வந்து என்னால முடியல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா நம்ம மைண்டே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் லைன் நான் சொன்ன மாதிரி டோன்ட் பி ஆல்வேஸ் வந்து இப்போ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் நாங்க சொல்றீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம், நிறைய பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கலாம். யாராவது ஒரு தனிமையை ஃபீல் பண்றாங்க, தனிமையா இருக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த டேஞ்சர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அன்பு ஒன்றே அனாதை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நிறைய பேர் ஒரு அன்புக்காக இயங்கிட்டு இருக்காங்க. நான் ஆக்சுவலா வி ஆர் கவுன்சிலிங் தி ஸ்டூடெண்ட் பீப்புள். நான் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சிருக்கோம். இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பீப்புள் கிட்ட இருக்காங்க. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 பீப்புள் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரெக்கவர் பண்ணி திருப்பி அவங்க அனுப்பிச்சாலும் வீட்டுல இருந்து திருப்பி எங்க ஹோம்கே வந்துடுறாங்க. ரீசன் என்னன்னு அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க நல்லா நாங்க டேப்லெட் கொடுத்து அவங்க ரெடி பண்ணி அவங்கள பக்கா நார்மலா ஒரு பர்சனா நாங்க அனுப்பிச்சாலும் அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அவன் ஒரு பேஷண்டா இருந்ததான் ரெக்கவர் ஆயிருக்கான், அவங்க கிட்ட ஒரு கடைக்கு நம்பி அவனை வெளியே அனுப்புறது கிடையாது, அவங்க கிட்ட தனியா ஒரு பொருளை கொடுத்து ஒரு வேலை கொடுத்து வீட்டை சை வைக்கிறது கிடையாது. நீ வேலை பண்ணி ரெஸ்ட் எடுப்பா, நீ வீட்டை ரெஸ்ட் எடுப்பா. ஏன்னா அவனை இன்னும் ஒரு பேஷண்டாவே வந்து அவனை ட்ரீட் பண்றதுனால அவன் இன்னும் வந்து ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றான், இன்னும் அவனை வந்து டவுன் ஃபீல் பண்றான். அப்ப என்ன பண்றான், நான் உங்க ஹோம்ல இருந்தாலே நான் ஃப்ரீயா இருக்கேன், அதனால நான் பேசாம நான் உங்க ஹோமுக்கே ரிட்டர்ன் வந்துடுறான்னு சொல்லிட்டு ரிகவர் ஆகி போனவங்க திருப்பி அவங்க வீடுடைய சூழலை பிடிக்காம திருப்பியும் ஹோமுக்கே வந்துடுறவங்க நிறைய பேர் இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா தனியா உட்காந்து, அது எதுவா இருக்கட்டும், மன ரீதியாவும் இருக்கட்டும் இல்ல பிசிக்கலா இருக்கட்டும் மென்டலா இருக்கட்டும், தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் அலோ தேம் டு பி அலோன். நீங்க அவங்க கூட போய் பேசுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களை வெளியே எங்கேயாவது நீங்க கூட்டு போக முடியுமா கூட்டு போய் ஜஸ்ட் ஒரு வாக் போங்கண்ணா. காசு செலவு பண்ணி இங்க இருந்து நம்ம கொடைக்கானல் போனோம், மலேசியா போனோம் அப்படி போனோம்னு அவசியம் கிடையாது. ஒரு லாங் ரோட்ல ஒரு வாக் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டீ கடையில போய் உட்காந்து பேசுங்க. இல்லைன்னா ஒரு ஜிம்முக்கு எங்க உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வைங்க. அதே மாதிரி வீட்டுல யாராவது இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகி ஒரு ஹோம்ல சேர்த்திருக்கீங்கன்னா அவன் திருப்பி ஹோமுக்கு ரிட்டர்ன் கொண்டு வரும்போது ஆஸ் யூஷுவல் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுங்க. அவங்களுக்கு சில வேலைகளை கொடுங்க, அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேலையில இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்கள வந்து நம்ம தனியா வைக்கிற மாதிரி இல்ல நீ ரெஸ்ட் எடு, நீ தூங்கு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல என்ன ஆகும்னா அவங்கள மைண்ட் செட் திருப்பி என்ன ஆகும், நம்ம ஒன்றும் பேஷண்டா தான் இருக்கிறோம் போல இருக்கு, நம்ம ஒன்றும் ரெக்கவர் ஆகலாம் போல இருக்கு மைண்ட் செட்ல திருப்பி அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எங்க ஹோமுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம். ஸோ இதுதான் நம்ம ஆல்கஹாலோடைய கன்சப்ஷன் பண்ணும்போது ஸ்மோக் பண்ணும்போது லங்ஸ் எப்படி பாதிக்கப்படும், ஆல்கஹால் கன்சூம் பண்ணும்போது லிவர் எப்படி பாதிக்கப்படும்ன்றத ஸ்டேஜ் வைஸ் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப டெப்தா பண்ணா சயின்டிஃபிக்கா போகும். ஸோ நெக்ஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல மோஸ்ட் ரொம்ப செலிபிரிட்டியான பர்சன் ஏன்னா ரைட் சைட்ல கார்னர்ல பாட்டம்ல இருக்கக்கூடிய சுஷாந்த் சிங், அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய ஜோக்கர் மூவி, அதுல மூவில நடிச்சாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாட் இன் தி வேர்ல்டு. இதுல மெயினா அந்த தேர்ட்ல இருக்கக்கூடிய ஜோக்கர் பர்சன் அந்த மூவில நடிச்ச ஹீரோ அவர் எப்படி இறந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எப்படி இறந்தாரு அப்படின்னா ஒரு மூவிக்காக தன்னை தானே டெடிகேஷன் ரொம்ப டெடிகேஷன் பண்ண ஒரு சைக்கோபேட்டிக்கா ஒரு மூவி நடிச்சாரு. அதுல அப்ப சைக்கோவா இருக்கணும் அப்படின்னும் போது மைண்டு வந்து உண்மையாவே அப்படி சைக்கோவா மாறணுன்றதுக்காக அவர் நிறைய நாள் தூக்கத்தை இழந்தாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை இழக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷன் அதிகமாகுது, நிறைய பேர் மேல கோபமா எரிஞ்சிருச்சு விடுறது. ஏன்னா தூக்கம் கெட்டு போனாலே நிறைய பேர் சொல்லுவோம், ஏன்னா நானே 2 நாளா தூங்காம இருக்கேன்னா எனக்கு வந்து விருப்பத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தூக்கத்துல பிரெயின் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அவரு. அப்ப அவர் அந்த படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த டைம் கேப், அந்த எடிட்டிங்ல அந்த டைம் கேப் இல்ல இவர் தூங்குறதுக்கு ட்ரை பண்றாரு. ஃபர்ஸ்ட் தூங்காம இருக்கணுன்றதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரியலாவே சைக்கோபேட்டிக்கா மாறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தூங்குறதுக்காக ட்ரை பண்ணும் போது ஸ்லீப்பிங் பில்ஸை போட்டு ட்ரை பண்ணி
அட் லாஸ்ட் இஸ் நோ மோர் இன் தி வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன், இது மட்டும் கிடையாது, இதுவும் ஒரு ட்ரக்ஸ் கன்சப்ஷன் பண்ணி ஒன் ஆஃப் த ரீசன்னால யூஸ் பண்ணி இறந்தவங்க தான் பெரிய. இது மட்டும் ஒரு சின்ன ஒரு இதாக எடுத்துருக்கேன். இதை வரையுமே நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரக்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க முகங்கள் எப்படி இருந்தது, ட்ரக்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய முகங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பாருங்க. ஸ்கின் டேமேஜ், டல்னஸ், அவங்க எப்படி இருந்து எந்த மாதிரி ஆயிருக்காங்க பாருங்க. விவேக் சார் சொல்ற மாதிரி தான், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. நான் சொன்ன மாதிரி இப்ப மேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏஜ் வந்து மேக்ஸிமம் பிலோ 30 இருந்திருப்பாங்க. அவ்வளவு எங்க இருந்திருக்காங்க. அந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணி அவங்களுடைய பாடியிலுடைய ஹெல்த் பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஸ்கின்ல இருக்கக்கூடிய டோன் எல்லாம் மாறிக்கிட்டே வரும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் தண்ணி குடிக்காம இருக்கோம்னு வச்சுங்களேன். ஒரு 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 2-3 நாள் இந்த ஜிம்ல ட்ரைனிங் பண்றவங்களாம் தெரியும், பாடியை வந்து 6 பேக் வர வைக்கிறதுக்காக 2 days வந்து வாட்டர் கட் பண்ணுவாங்க. வாட்டர் கட் அப்படின்னா தண்ணியே குடிக்காம இருப்பாங்க 2-3 நாள். அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு போவாங்க. ஸ்டேஜ் ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல அந்த ஸ்டேஜ் ஏறி பிரைஸ்லாம் அடிச்சிட்ட பிறகு அன்னைக்கு ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ எக்கச்சக்கமா குடிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் அப்படின்னா கிட்னி ஸ்பாயில் ஆகும். இப்போ நிறைய டாக்டர்ஸ், இப்போ நிறைய நம்ம நியூஸஸ் எல்லாம் பார்க்குறோம், ஜிம்முக்கு போறவங்க நிறைய பேர் வந்து இறக்குறாங்க. காரணத்துக்கு என்ன அப்படின்னா அவங்க அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ்க்காக. அதுவும் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் தான். ஸ்டெராய்டு, கிட்னில ஸ்டோன்ஸ் வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க் இருக்கு. பேன்க்ரியாட்டிக் ஒரு ஒர்க் இருக்கு, லிவருக்கு ஒரு ஒர்க் இருக்கு, லங்ஸுக்கு ஒரு ஒர்க் இருக்கு, கிட்னிக்கு ஒரு ஒர்க் இருக்கு. ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் பாடியே டேமேஜ் ஆச்சு அப்படின்னா டோட்டலா எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் இருக்குது, ஒரு கார்ல ஒரு சின்ன ஒரு ஒயர் ஏதாவது மிஸ் ஆகுது, ஏதாவது ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகாது, வண்டி ஏதாவது டேமேஜ் ஆகும். பைக்லயும் அப்படிதான். அது மாதிரிதான் நம்ம பாடி பார்ட்ஸ்ல நாம நினைக்கிறது மாதிரி எல்லாமே நம்ம உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பித்தப்பை அப்படின்னு ஒண்ணு இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் பித்தப்பையோட வேல்யூ என்னன்னு? யாரா சொல்ல முடியுமா? இன்னைக்கு பித்தப்பை ஆபரேஷன் சாதாரணமா பண்றாங்க. யாரா சொல்ல முடியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பித்தப்பைன்றது அவ்வளவு வேல்யூவா இருந்தது. ஏன்னா நம்ம பச்சையான காய்கறிகளை சாப்பிடும்போது அதை டைஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் அது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறோம். நிறைய வந்து ஃப்ரைட் ரைஸ், நிறைய வந்து கிரில் பண்ண சிக்கன் எல்லாம் பச்சையா எதுவுமே நம்ம அறவை கடவை இல்லை பச்சையா நம்ம சாப்பிட்றதே கிடையாது. காய்கறிகள்லாம் ரொம்ப நம்ம அவாய்ட் பண்றோம். இன்னைக்கு ஒரு வீட்டுல காய்கறி எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எவ்ரி வீக்கெண்ட் நான் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்ல, சாப்பிடலாம். பட் அதை நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டுல செஞ்சு குக் பண்ணி கூட சாப்பிடலாம், இல்லை அதை நல்லா வந்து வேக வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்லயும் வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும். ஸோ மெயினா வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுது, உங்களுடைய கேரக்டர் மாறுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய பேர் போதைக்கு அடிக்ட் ஆகி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி என்னென்ன பண்றாங்கன்றது கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ யாரும் அண்ணன் அப்பா யாருமே தெரியாதவங்களா கூட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான இங்க ஃபாலோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது என்ன அப்படின்னா ரியல் டைமா நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எங்க பக்கத்து வீட்டுல ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கார் ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட். நான் வந்து ரியல் டைம்ல நிறைய ஒரு ஆக்சிடென்ட்ஸை ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி 108 கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனராக இருந்தேன். ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனர் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய இடத்துல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த 2 விஷயம் எதுக்காக, இந்த 2 போட்டோஸ் எதுக்காக நான் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கக்கூடிய ஏரியால தான். அவர் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ரயில்வே ட்ராக்ல நைட் ஒரு 11 மணி 12 மணி இருக்கும், 11 மணிக்கு கிட்ட அப்படியே படுத்துட்டாரு. நல்ல வேலை அவருடைய நல்ல நேரம் ட்ராக்கு வெளியே அவருடைய அப்பர் பாடியும் ட்ராக்கு உள்ள அவருடைய லோயர் பாடி, அதாவது காலுக்கு கீழே நீக்கு கீழே வந்து அப்படியே படுத்திருக்காரு. ஸோ அவர் போதையில பயங்கரமான அடிக்ஷன், அதாவது ரொம்ப ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி பிளஸ் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணதால அவர் போதையில இருந்தால் அவருக்கு என்னென்ன நடந்ததுன்னு தெரியல. ட்ராக் வந்து ட்ரெயின்ல காலில் ஏற்றி இறங்கி கால் 2 காலம் துண்டா போயிடுச்சு, உடம்பே துண்டா போயிடுச்சு. பட்
பை காட் கிரேஸ் ஹி இஸ் அலைவ் நவ். இப்போ அவர் வந்து ரொம்ப ஃபீல் இது நடந்தது வந்து ஒரு 2 to 3 years பேக் நடந்தது. இப்போ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எங்ககிட்ட அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் நாம வந்து அவருக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்து அவர் ஃபேமிலியை ரன் பண்றதுக்காக, டெய்லி லைஃப் ரன் பண்றதுக்காக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பர்சன் பாத்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் அன்னைக்கு இப்போ கஷ்டப்பட்டது, இப்போ யோசிச்சது அதை முன்னாடி யோசிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கைகள் நல்லா இருந்திருக்கும். பை காட் கிரேஸ் அவர் வந்து இந்த சம்பவம் அவர் நடக்கும்போது அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 வயசுல ஒரு குழந்தை இருந்தது. இன்னைக்கு நல்லா பை பை காட் கிரேஸ் அவர் வந்து சேஃபா இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க ஃபேமிலி ஓரளவுக்கு நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கும் நம்ம வந்து ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் சொல்றேன்னா இது நான் கண்ணுக்கு எதிரில் பார்த்த ஒரு சம்பவம். கண்ணுக்கு எதிர்க்கு இல்லாம எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் ஆக்சிடென்ட் இது திருச்சியில ஹைவேல நடந்தது. இதுல ஒரு பெரிய துயரமான சம்பவம் என்ன அப்படின்னா 2 காருமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டுமே வந்து வேற வேற ஆக்சிடென்ட். இது வேற ஆக்சிடென்ட், ரைட் சைட்ல இருக்கிறது இன்னொரு ஆக்சிடென்ட். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி உட்கார்ந்த டிரைவர் மட்டும்தான் கன்சியூம் பண்ணியிருக்காரு. பின்னாடி சைட்ல லெஃப்ட் சைட்ல உட்காந்துருந்தவங்க, அதாவது டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து ஆல்கஹால் கன்சப்ஷன் பழக்கமே கிடையாது. டிரைவிங் பண்றவங்க மட்டும்தான் ஆல்கஹால் கன்சப்ஷன் இருக்கு. ஏன் அவர் ஓட்டினாருன்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா அவருக்கு மட்டும் தான் டிரைவிங் தெரியும், மற்ற யாருமே டிரைவிங் தெரியாது. பட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வேணா குடிச்சிட்டு ஓட்டாதடா அப்படின்னு சொல்லும் போது, பட் அந்த பையன் வந்து இல்லடா நான்லாம் தெளிவா ஓட்டுவேன், லைட்டா தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி ஓட்டிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த 4 பேர்ல 3 பேருமே ஸ்பாட் அவுட். பின்னாடி உட்கார்ந்த ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம ரெஸ்கியூ பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் கேட்ட டீட்டெயில்ஸ் வச்சுதான் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ ரெண்டாவது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அவரும் அதே மாதிரிதான். அவங்க 2 பேருமே ஸ்பாட் அவுட். 2 பேரும் இந்த கார்ல டிராவல் பண்ணாங்க. ஓட்டுனவர் ஒருத்தர், பக்கத்துல ஒருத்தவங்க. அதே மாதிரி ஓட்டுனவரும் வந்து குடிச்சிட்டு இருந்தவர், பக்கத்துல இருந்தவர் வந்து ஒன்னும் சும்மா உண்மையா சொல்ல போனா அவர் ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். அவன் ஃப்ரெண்ட்லியா இப்ப இன்னைக்கு என்ன அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து குடிச்சிட்டு ஓட்டினா நான் தெளிவா ஓட்டுவேன், மைண்ட்ல நான் வந்து பயங்கரமான ரைடரு, நான் ப்ரோ ரைடரு. இன்னைக்கு பைக்கும் அப்படிதான். தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கார் டிரைவ் பண்ணாலும் சரி இல்ல பைக் ரைட் பண்ணாலும் சரி, குடிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களால முடியல அப்படின்னா குடிச்சாலும் காரையும் பைக்கையும் தயவு செஞ்சு ரோட்ல ஓட்டாதீங்க. நீங்க மட்டும் இந்த வண்டியில ரோட்ல ஓட்டல, உங்க மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து எதிரில் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்றதோ இல்லை ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றதோ அவாய்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா உலகமே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிவிக் சென்ஸ், அதாவது நம்மளுடைய சுய ஒழுக்கம், தனி மனித நம்ம ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா தப்பும் பண்ணிட்டு வந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, எங்க ஏரியால இது சரியில்லை அது இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு பதிலா நாமளே முதல்ல சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யாருன்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லாருமே நாடுமே நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற குப்பையை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற குப்பையில போடுறது, பஸ்ல டிராவல் பண்ணும்போது ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது எச்சியை துப்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் பேசிக் சிவிக் சென்ஸ், இந்த மாதிரி காமன் சென்ஸ். நான் சொன்ன மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு வண்டி ஓட்டும் போது அந்த லாரி பிரச்சனை கிடையாது, எதிரில் இப்போ அந்த கூட இருந்த 4 பேருடைய குடும்பமும் அவங்க ஃபேமிலி மெம்பரை இழந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண தவறுனால டோட்டல் ஃபேமிலி எல்லாருடைய ஃபேமிலியுமே பாதிக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது NCRB மூலமா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ மூலமா. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அதிகமான பீப்புள். அது நான் இன்னொன்னும் சொல்லிடுறேன், நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு டிரைவிங் பண்றீங்க, காரா இருக்கட்டும் இல்ல பைக்கா இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டிலே ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஆல்கஹால் வந்து வயிற்றுல உங்களுடைய ஸ்டொமக்ல கண்டெய்ன் இருக்கிறதுனால எந்த மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணாது. அது வந்து ரீக்ரியேட் ஆகி உங்க பாடியே நீங்க இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால எந்த டாக்டர்ஸுமே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி செக் பண்ணுவாங்க. நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, உங்க உடம்புல ப்ளீடிங் அதிகமாகுது, மண்டை ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு, இல்ல கை காலில் உடஞ்சு ரத்தம் வருதுன்னா அந்த ரத்தத்தை பிளாக் பண்ணுவாங்க. ஹெட் இன்ஜுரி ஆனதையும் ப்ளீடிங் எங்கெங்கெல்லாம் அதிகமாகுது ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது இனிமா கொடுத்து வயிற்றுல இருக்கிற மொத்தத்தையும் கரைச்சி எடுத்துருவாங்க. ஆல்கஹால் மொத்தத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்ஜெக்ஷனோ இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று கொடுத்தா அந்த உள்ள இருக்கிற ஆல்கஹால் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆகி உங்க பாடியை நீங்க இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு
ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதீங்க. முதல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம். அதுதான் என்னுடைய மெயினான வேண்டுகோள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது தயவு செஞ்சு இந்த மாதிரி கன்சியூம் பண்ணி ஓடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளீஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் இந்த செமினார் பற்றின ஆக்சுவலா ரொம்ப ஷார்ட்டா சொல்லி நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த டைம்காக நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் த வியூ ரிவ்யூ பண்ணலாம். என்னோட செமினார் எப்படி இருந்தது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். எனி நெகட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாட் எவர் இட்ஸ் மேபி வெல்கம் பண்றேன். அண்ட் ப்ளீஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அட்மிட் பண்ணிட்டு டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர் யூ. இல்ல சார் எனக்கு ஓப்பனா இங்க கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு, யோசிக்க தோணுது அப்படின்னா என்னுடைய ஸ்கிரீன் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் த மொபைல் நம்பர், மை வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் அதில் பிக் பண்ணியிருக்கேன். 9841515737. ஸோ இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நான் ஃபீஸ்லாம் எதுவும் சார்ஜ்லாம் பண்ணுறது கிடையாது. கம்ப்ளீட்லி இட்ஸ் சர்வீஸாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெயினாக இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஷுட் பி கெட் அவே ஃப்ரம் திஸ். அதுதான் என்னோட மெயின் மோட்டிவ். ஏன்னா இன்னைக்கு 25 வயசுக்குள்ள, அதாவது ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க, நியூஸ்ல ஒரு நியூஸ்ல ஒரு சயின்ஸ்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா 80s and 90s கிட்ஸ் உடைய பேரண்ட்ஸா இருக்கக்கூடியவங்களுடைய பசங்களுடைய டெத்தை அவங்க கண்டுதானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தகரமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு 2 விதமான முகங்கள் இருக்கு. இன்னும் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இந்த மாதிரி தம் அடிக்கிறதோ இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி அவங்க லைஃப் இழக்கிறாங்க. பைக்கை ரேஷா ட்ரை பண்ணி இழக்கிறாங்க. மொபைலுக்கு அடிக்ட் ஆகி அவங்களுடைய இன்னைக்கு கூட நம்ம 2-3 days பேக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டெல்லியில ஒரு 3 குழந்தைங்க பிலோ 18 சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகி எப்படி இதானாங்க, ஒரு கேமுக்கு அடிக்ட் பண்ணாங்கன்னு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பா நடக்கணும்ன்றது ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ், எனி கேட்கலாம். We'll wind up the session. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Ma'am, any questions இருந்தா நீங்க ஏதாவது கேட்கலாம். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். ஏதோ நீங்க யோசிக்க வேணாம், எதா இருந்தாலும் கேளுங்க. அப்படி கேட்கறதுக்கு பயம் வந்து கண்டிப்பா நீங்க எனக்கு பர்சனலா கேட்கலாம். நோ இஷ்யூஸ். எனி ஃபீட்பேக்ஸ் கொடுக்க முடியுமா? ஹவ் வாஸ் த செஷன்? கேன் யூ டெல் மீ ஹவ் வாஸ் த செஷன்? ஏதாவது அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாவது சார் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி இருக்காங்க சார், அவங்களுக்கு நான் வந்து சொல்றேன் சார். கண்டிப்பா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல ஒரு பையன் கண்டினியூஸா ஸ்மோக் பண்ணுவான், அவன் கெத்துக்காகவும் பெருமைக்காகவும் ஆல்கஹால் கன்சியூம் பண்றவனா இருக்கான், அவங்க நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவேன் சார், கண்டிப்பா சொல்லுவேன் சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா இங்க? அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு ஏதாவது பாஸ் பண்ணுவீங்களா? Very necessary session. Thank you, Mr. Udayraj sir. Thank you, sir. Thank you. Sir, it was very wonderful session, sir. ரொம்ப இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு ரொம்ப தேவையான செஷன் ஆக்சுவலி. டைரக்டா எங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா, ஐ மீன் எப்படின்னா, இப்போ நாங்க ட்ரக் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலனாலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், மேபி பிரதர்ஸ், நாங்க லைஃப்ல கம் அக்ராஸ் பண்றோம் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்காங்க ஆக்சுவலி. அவங்களுக்கு நாங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கா நீங்க சொல்ற மாதிரி லைக் டோபமைன், அர்ஜ், இதெல்லாமே வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல செஷனா இருந்துச்சு சார். நீங்க பிளஸ் நீங்க அந்த 108ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பார்த்த விஷயங்கள், அது இம்பாக்ட்ஃபுல்லா நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ so much. Appreciate you. Thank you. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல நீங்க இருக்கும்போது நம்ம மெடிக்கல் டேர்மா பேசணும்னு வச்சுங்களேன், நிறைய பேர் இந்த ஒரு வாதம் வைப்பாங்க. அதாவது நான் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா, என்ன மச்சான் நான் எப்படிதான் எல்லாரும் கடைசி சாவதான் போறோம், என்ன இருக்கு அப்படின்னுவாங்க.
அப்போ நாம அவங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறோம்னா, மெடிக்கல் டேர்மா சொன்னோம்னா அவனுக்கு அது வந்து விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. சில பேர் அதை எடுத்துக்க மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மச்சான் இந்த வயசுல எல்லாமே வந்து உனக்கு எடுத்துக்கொண்டா, அக்செப்ட் பண்ணிக்கொண்டா உடம்புக்கு. பிகாஸ் உன்னுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு உனக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகும்போது, இல்ல குழந்தை பிறக்கும் போதுன்னா 25 ஏஜுக்கு அப்புறம் ஒரு 30 ஏஜ்ல வரும்போது உன் லைஃபை நீ ஸ்டார்ட் பண்ணலான்னு சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டைம்ல உனக்கு ஒரு உடம்புல நோய் இருக்கு, ஒரு கேன்சர் வந்துச்சு, லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அப்போ நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் எல்லாருமே உன்னை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கனால நிறைய நான் சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நான் வந்து காலேஜ்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வெளியில எல்லா காலேஜ்லயுமே அவங்க சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நாங்க ஹிஸ்டரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் அப்பாக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு ஆல்கஹால்ஸ் கன்சியூம் பண்ணி இறந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உன் குழந்தைக்கும் உன் ஒய்ஃபுக்கோ வந்துடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி அவனுக்கு அதை ஒரு சாதாரணமா ஒரு விஷயமா சொல்லி புரிய வச்சோம்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஆனந்த். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெல்கம் சார். ஸோ ஐ திங்க் வேற எந்த கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மேம் உஷாராணி மேம், ஷாலினி, யா தேங்க்ஸ் பண்ணி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ.